நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/9/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 1:18 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று காலை 9:29 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:29 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அன்பு கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மிகவும் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தோல்வி அடைந்த காரியங்கள் கூட முன்னேற்றம் இருக்கும். தயவு செய்து எதிலும் துவண்டு விட வேண்டாம். தோல்வியை வெற்றிக்கு முதல் படி. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். பேச்சின் இனிமையால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. ஏதிலும் தாமதமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கு கண்டிப்பாக மாறுங்க. எதிலும் வேகம் பிறக்கக்கூடும். கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். போட்டிகள் கண்டிப்பாக மறையும். புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கொடுங்க. லாபம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் கண்டிப்பாக நீங்குங்க. பெண்கள் இன்று மாற்றங்களை உணரக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. திருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். காதலை நீங்க விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. மனப்பதட்டம் வேண்டாம். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. படிப்பில் முழு அக்கறையுடன் செயல்படுவீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் கொஞ்சம் மனப்பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள், அது போதுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், வெள்ளிக்கிழமை என்பதினால் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். செய்யும் பணியில் நிதானம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். மனோ தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி. விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் அடைய கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவில் உங்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடும். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயட வேண்டாம். எதையும் பொறுத்து கொண்டு பொறுமையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். கிருத்திகை இன்று சுய கௌரவம் மேலோங்கும். காரியங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்து நீரோடை போல் காணப்படக்கூடுங்க. உடைய விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். கண்டிப்பாக எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடுங்க. என்று உங்களுக்கு பண வரவுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏற்ற தாழ்வு கருதி சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. பார்த்து கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். என்று காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த காரிய வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பாராத இடங்களில் இருந்தும் பல வழிகளில் பணவரவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடுங்க. சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெரியவர்கள், நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கூட்டு தொழில் கூட லாபம் கிடைக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அந்யோன்யமாக அனைவரிடமும் பழகுவீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க.
எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறும். நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். செய்தொழில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விளையாட்டுத் துறைகளில் கவனம் செல்லும் என்று நீங்க ஈடுபாட்டுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. காரியங்களும் சுறுசுறுப்பு அடையக்கூடும். பெண்கள் இன்று மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை செய்து மனமகிழ்வீர்கள். பெண்கள் இன்று விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடுங்க. பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதல் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கின்றது. மாணவர்கள் தயவு செய்து இன்று பதட்டம் கொள்ள வேண்டாம். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இரவும் பகலும் உங்களுக்கு உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி. சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியும். தைரியமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தேட வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று அனைவரும் நீங்க பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறக்கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இன்று சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். பயம் வேண்டாம். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். என்று மிதுனம் ராசினியர்களுக்கு பெற்றோர்களால் நன்மை ஏற்படக்கூடுங்க. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி கூடும். சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனமும் சந்தோஷமாக இருக்க கொடுங்க. மன அமைதியும் உண்டாகக்கூடும். இழுபறியாக பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் தொடர கொடுங்க. நட்பு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனோபலம் அதிகரிக்கும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக கையில் வந்து சேரக்கூடும். புதிய நபர்களின் நட்பும் அதனால் மன மகிழ்ச்சியும் கொடுங்க. மதிப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். பெண்கள் என்று நியாயமான விஷயம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலை விட்டுக் கொடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை கண்டிப்பாக புரிந்து கொள்வீர்கள். தடைகளை விடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று ஓய்வின்றி உழைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன அமைதி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள்.
காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் மனோபலம் அதிகரிக்கக்கூடும். பெற்றோர்களால் நன்மை ஏற்படக்கூடும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொடுங்க. பாதியில் நின்ற பணியை மீண்டும் தொடருவீர்கள். என்று நீங்க நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. திருவாதிரை சிந்தனை பலம் கண்டிப்பாக பெருகும். செயல்திறன் கண்டிப்பாக உருவாகக்கூடும். மன அமைதியும் கண்டிப்பாக கொடுங்க. புதிய நட்புகள் இன்று மலரக்கூடும். புதிய நபர்களின் மூலம் நல்லவைகளும் நடக்க கொடுங்க. இன்று சகோதர சகோதரியின் ஒற்றுமை பலப்படக்கூடும். இந்த நாள் உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பண செலவுகளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. இன்று யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கடகம் ராசினியர்கள் இன்று உடல் பலம் கூடும் அளவிற்கு கொடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். தனவரவு கண்டிப்பாக கொடுங்க. கடகம் ராசினியர்களுக்கு இன்று பெற்றோர்களால் நன்மை ஏற்படக்கூடும். வாழ்க்கையில மன மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. தன வரவும் கூடிவிடும். திருமண பேச்சுக்கள் சுகபோகமாக இருக்கக்கூடும். எதிலும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடும். சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கண்டிப்பாக கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிலும் முன்னேற்றம் காணக்கூடும். வேலை பளு குறைந்து விடக்கூடும். திறமையானவர்கள் மூலம் இன்று நீங்க நட்பை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தனவரவுக்கு எந்த வரையிலும் குறைவிருக்காது. நிதி நிலையும் சீராக இருக்க கொடுங்க. இன்று குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் இன்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். பதட்டம் வேண்டாம். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காதலில் நீங்க நம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது. இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று உங்களுடைய விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சிறப்பாக கை கொடுங்க. மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். தனவரவு கண்டிப்பாக கூடும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கொடுங்க. உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பேச்சின் திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பூசம் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். சிக்கல்கள் கண்டிப்பாக திருந்துவிடக்கூடும். தனவரமும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. நட்பு வட்டத்தை பெரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனைகள் உருவாகும் நான் என்று சொல்ல முடியும். ஆயில்யம் என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றி இருக்கும். நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்வம் ஏற்படக்கூடும். சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சிம்மம் ராசினியர்கள் இன்று எதிலும் தைரியமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். வேண்டுதல்களில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. வாழ்க்கையில் பல திருப்பங்கள் உண்டாகக்கூடும். இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். மனசுக்குள் ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்குங்க. வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள்.
பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. உறவினர்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. உறவினர் நண்பர்களிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டம் உண்டாகக்கூடும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சந்தோஷ அனுபவங்கள் கிடைக்க கொடுங்க. புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில பட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். முடிந்த அளவு பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு முடிவு கிடைக்குங்க. பெண்கள் விருப்பங்களை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். பெண்களுக்கு என்ற எதிலும் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. காதலை நீங்க பொறுமையாக வழிநடத்தி செல்வது நல்லது. காதலை விட்டுக் கொடுப்பது மிக மிக நல்லது. என்று மாணவர்கள் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. மாணவர்கள் எதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி இணை வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்ற உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க. வெளிநாட்டு முகம் கண்டிப்பாக கை கொடுக்கும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு கைகூடி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயம் வேண்டாம். மூட்டு சார்ந்த பகுதிகள், இடுப்பு சார்ந்த பகுதியில் வலி இருக்கும். சரி செய்து கொள்ளுங்கள். பூரம் கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். பயணங்கள் செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாத வழிகளை ஈடுபட வேண்டாம். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்க பாருங்கள். யார் என்ன சொல்லலாம் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து வாதிட வேண்டாம். என்று உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. கொஞ்சம் யோசித்து எதையும் செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. உத்தீரம் காலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். கொஞ்சம் சோம்பலாகத்தான் காணப்படுவீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். குடும்ப உறவுகளிடம் கேட்டு அறிந்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். தயவு செய்து மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கையுடன் இருக்க பாருங்கள். அது போதுங்க. கன்னி ராசினியர்கள் என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுலபமாக கைகூடும். கன்னி ராசினியர்களுக்கு செயல்பாடுகளில் வெற்றி இருக்கும். கலந்து உரையாடலின் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். குடும்ப பெரியவர்கள் என்ன சொல்கிறார்களோ கேட்டுக்கொள்ளுங்கள். தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். சந்தோஷ அனுபவங்கள் உருவாகக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை கொள்வீர்கள். தனித்திறமைகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க கொடுங்க. தீர்த்த யாத்திரைகள் திருப்தியை கொடுக்கும். இன்று சுய நம்பிக்கை வெளிப்பட கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். நல்ல முடிவுகள் தேடி வரக்கூடும். இன்று புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வரவேண்டிய பண பாக்கிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. தந்தை மூலம் நன்மை ஏற்படக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவெடுப்பீர்கள். நினைத்தபடி பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு சுகபோக வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. நிம்மதியான தடங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மிகவும் நேர்மையுடனும் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர காதல்னால எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. பயம் வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று கவனக்குறைவாக மட்டும் எதிலும் இருக்க வேண்டாம். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்படையுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசிக்க வேண்டும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள்.
முன்கோபங்கள் துளி கூட வேண்டாம் என்று உங்களுக்கு மனதளவில் ஏற்பட்ட கசப்புகள் கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும். அஸ்தம் என்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருந்தால் காரியங்களை வெற்றி இருக்கும். ஆரோக்கிய நிலையை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். சந்தோஷ அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக நல்லது. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தீர்த்த யாத்திரைகள்ல மனம் செல்லுங்க. ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சித்திரை எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில் முக்கிய திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. வீண் விவகாரங்களை மட்டும் தேட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏற்றமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று ஓரளவு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமையும். கவலைப்படாதீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். இன்றைய செயல்பாடுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நட்பு ரீதியாக ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள் குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசுங்கள். முன்கோபங்கள் எதுவும் பட வேண்டாம். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். கையிலும் ஓரளவு காசு பணம் இருக்க கொடுங்க. பிடிக்காத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். பிடித்தமான நபருடன் இன்று நீங்க பொழுதை கழிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைங்க. மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியுங்க. மனசில் ஒருவித நிம்மதியற்ற நிலை இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருக்காது. கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். மனைவியிடம் கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். யாருடனும் பகை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. தீர்வு இருக்குங்க. தீர்வு கிடைக்குங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கண்டிப்பாக சாத்தியக்கூறுகள் சாமர்த்தியமாக இருக்குங்க. சாமர்த்தியமாக செயலாற்றி வெற்றியும் பெற முடியுங்க. சில நேரத்தில் இடம் பொருள் தெரியாமல் பேசி விடுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். மனசுக்குள் நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் சம்பந்தப்பட்டவருக்கு ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பெண்கள் இன்று சொகுசு வாழ்க்கை சுக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. நல்லதொரு முன்னேற்றமும் இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். காதலை நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்கள் யதார்த்தமாக செயல்படுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்படுவது கண்டிப்பாக மாறும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. நல்ல இதமான சூழல் வெளிப்படக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம் என்று எதிலும் பதட்டம் கொள்ள வேண்டாம். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முயற்சிக்கு நல்ல பலன் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஏனோ தரமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு நேர்மை புலப்படும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும்.
உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்கு ஏற்றாற் போல பதில் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு தைரியமான செயல்பாடுகள் வச்சு கொடுக்குங்க. மிகுந்த ஆர்வத்துடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மாற்றங்கள் எதிலும் உண்டாகக்கூடும். எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அவசரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். அடுத்தவரிடம் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். என்று நீங்க பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சோம்பலாக காணப்படுவீர்கள். சோம்பலை நீங்கள் தான் குறைத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். இன்பங்கள் தேடி வரக்கூடும். துன்பங்கள் பனி போல் விலகி செல்லக்கூடும். மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் இருப்பின் பட்சத்தில் அமைதி காண்பது நல்லது. பொறுமை காப்பது நல்லது. காதலை விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கிவிடக் கொடுங்க. பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. மாணவர்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. தயவு செய்து பெற்றோரிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று மனதளவில் உங்களுக்கு தைரியம் கூடிவிடும். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொன்னான நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்ள கொடுங்க. அனுஷம். இந்த நாள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாளாக இருக்கக்கூடும். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக கொடுங்க. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிக்கல்கள் விலகி நிம்மதி ஏற்பட கொடுங்க. கேட்டை. திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. அனைவரிடத்திலும் நல்ல விதமாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். சில நட்பிடம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். மனதை கொஞ்சம் அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சக நண்பரிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. முடிஞ்சளவு பகை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று நுட்பமான வேலைகளை எல்லாம் மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்க விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இன்று மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்பட கொடுங்க. மன தெம்பும் தெளிவும் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பொதுநல வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பயணங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். டென்ஷன் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். நல்ல பலன்கள் கண்டிப்பாக பெறக்கூடும். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். அவர்களது போக்கில் இன்று விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. மனதுக்குள் இருந்த வீண் கவலைகள் கண்டிப்பாக நீங்கும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை முன்னேற்றம் இருக்குங்க. காரியங்கள் கச்சிதமாக கைகூடும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்ல கொடுங்க. தனுசு ராசினியர்கள் பேச்சை குறைத்துக் கொண்டு சிறப்புடன் செயல்படுவர்கள். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவர்கள். பெண்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் மட்டும் புரியாத புதிர் போல் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக கைகூடி முன்னெடுத்து கொடுக்குங்க. திருமணத்தில் போய் முடியுங்க. என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும்.
மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கல்வியில் சாதிக்க வேண்டும். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இன்று ஆசைகள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் கூட கண்டிப்பாக கை கொடுங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். என்று நீங்க நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. போராடும் என்ற சந்தோஷமான தருணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடை போடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். நல்ல மனசை கூட மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. காசு பணத்தை மட்டும் சேமிப்பாக மாற்றுங்கள். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். அவரிடம் பாதிட வேண்டாம். உத்திராடம் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. சில இடங்களை பார்த்துத்தான் பேச வேண்டியிருக்கும். நட்புடன் பழகும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பீர்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பாதிட வேண்டாம். என்று நீங்க பண செலவை கட்டுப்படுத்த வேண்டும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. என்று நீங்க பணிகளை விரைவாக முடித்து நல்ல பெயர் எடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் என்று நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்வீர்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேரம் காலம் பார்த்துதான் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். இந்த மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கும். பயம் வேண்டாம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். தொழில் புரிபவர்களுக்கு பேச்சே மூலதனமாக அமைந்துவிடக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். எதிர்பாராத திருப்பங்களால் திடீர் நன்மை ஏற்படக்கூடுங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லும். காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது நீங்கி விடக்கூடும். உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மாறுங்க. எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். என்று மற்றவரின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். பார்த்து பேசுங்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடும். இன்றைய செயல்பாடுகள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். தொய்வு நிலை கொஞ்சம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வீர்கள். என்று பெண்களுக்கு எல்லாவற்றிலும் முன்னேற்றம் இருக்கும். நல்லவைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். பெண்கள் அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். பெற்றோரிடம் கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுங்கள். அது போதும். என்று காதலை பொறுத்தவரை பெரிய அளவில் சிக்கல்கள் இருக்காது. ஆனால் மனதளவில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். கை கூடுமா கூடாதா என்ற எண்ணம் இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பட்டும் படாமல் நடந்து கொள்ளுங்கள். அது போதுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. ஜெயிக்கக்கூடிய அம்சம் எல்லாம் இருக்குங்க. பாடங்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்ற பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். திருவோணம் இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. எது நீச்சல் போட்டாவது வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். இன்று முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். அவிட்டம் இன்று நீங்க பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். வீணான விவகாரங்களை மட்டும் தேட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக அமையும். உணவு கட்டுப்பாட்டை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டி இருக்குங்க. சூழ்நிலைகள் சாதகமாகத்தான் இருக்கக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ அடையாதீர்கள். ஏன்று நீங்க தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தாயின் சொல்லை தட்ட மாட்டீர்கள். இன்றைய செயல்பாடுகள் உங்களுக்கு அனைத்திலும் தொய்வுதான் இருக்கும். இருந்தாலும் சரிப்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த அரசு உதவிகள், வங்கி கடன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதற்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தகுந்த பயணங்களை மேற்கொள்வீர்கள். உடல் உபாதைகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. திடீர் பண தேவைகள் உண்டாகுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வாடிக்கையாளரிடம் நிதானமாக பேசுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுங்க. உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். தாயின் சொல்லை தட்ட மாட்டீர்கள். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பொன் முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். என்று பெண்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். பெண்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழும். மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது மாறுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. காதல் நம்பிக்கைக்குரிய விதத்தில் இருக்கக்கூடும். பயம் வேண்டாம். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் ஓரளவு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமையுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. சிக்கல்கள் கண்டிப்பாக தீர கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் ஓரளவு கைகூடிவிடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியுங்க. சதயம். முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. சுறுசுறுப்பை மட்டும் நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். விடாபுடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. போராட்டாத்தி. என்று எதிலும் இனிமை உண்டாகக்கூடும். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக காணப்படக்கூடும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக்கூடும். என்று உங்களுக்கு காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து வாதிட வேண்டாம். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். மனமும் இன்று திருப்திகரமாக இருக்கக்கூடும். தாயின் சொல்லை தட்ட மாட்டீர்கள். இன்றைய செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. ஏதிலும் தொய்வு நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிர்பார்த்த அரசு உதவிகள் மற்றும் வங்கி கடன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. தாயின் சொல்லை தட்ட மாட்டீர்கள். அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் மக்கள் எடுத்துக் கொள்வீர்கள். என்று தனிப்பட்ட விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பணிவு தன்மை கண்டிப்பாக இருக்குங்க. இல்லையெனில் அதிகாரியுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழிலில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஓரளவு சரிப்படுத்திக் கொள்ள முடியும். எதிர்பார்த்த பணம் கையில் வருவதில் தாமதம் இருக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். யாரையும் இன்று நீங்க விமர்சனம் செய்ய வேண்டாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. குடும்பத்திலும் ஒற்றுமை கண்டிப்பாக மேலோங்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்குழப்பம் கண்டிப்பாக தீருங்க. எதிலும் தெளிவான சிந்தனை இருக்கக்கூடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. எல்லோருடைய நலனுக்காகவும் கடுமையாக உழைப்பீர்கள். இந்த அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள்.
பெண்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் அமைதியுடன் செயல்படுங்கள். பொறுமையுடன் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பதட்டம் வேண்டாம். இன்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடுங்க. கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் எல்லாம் கண்டிப்பாக இருக்கின்றது. பொறுப்புடனும் செயல்படுவீர்கள். மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்ற விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. உத்திரட்டாத்தி என்று காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக தீர்ந்து விடக்கூடுங்க. நன்மையான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எல்லோருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இன்று உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நான் என்ன சொல்ல முடியுங்க. ரேவதி இன்று நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இந்த முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனைவரிடத்திலும் இன்று எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் வழங்கக்கூடும். இன்று நீங்க நிதி நிலைமையை ஓரளவு சரிப்படுத்திக் கொள்ளக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு அவசர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் ஆர்வம் இருக்குங்க. எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். துணிச்சலுடனும் காணப்படுவீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், குழப்பம் வேண்டாம். நட்பு ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.